அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கிய சுவையும் இலக்கண பாடல்களும் மிகுந்த புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனுக்கு நன்றியை சொல்லி வணங்குகிறேன். செல்வராமாயணம் பருவம் 3, அயோத்தி பருவம், காலம் 5, ராமன் காலம். தன்மேல் கொண்டிருக்கும் பாசத்தை போலவே தன் தம்பியாகிய பரதன் மேலும் கோசல நாட்டு மக்கள் அன்பு செலுத்தி வாழ்ந்திட வேண்டும் என்று ராமன் அவர்களிடம் பேசுதல். பாடல் எண் 593. மென்மை நெஞ்ச மக்களுக்காய் மேலோன் தன் தேர் நிறுத்தி என்மேல் கொள் உன் பாச எல்லை இல்லா வேர் விரித்தீர் நன்கிதுபோல் பரதனையும் நன்மனத்தில் நீர் அமர்த்தி இன்று முதல் வாழ்ந்திடுவீர் எமக்கதுவே பேரும் என்றான். இதுவே 593வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். மென்மை நெஞ்ச மக்களுக்காய் மேலோன் தன் தேர் நிறுத்தி என்ற முதல் வரிக்கான விளக்கம், மென்மை மிகுந்த நெஞ்சம் கொண்ட கோசல நாட்டு மக்களிடம் பேசுவதற்காக தேரின் வேகத்தை குறைத்து தேரை நிறுத்துமாறு தேர்ப்பாகனிடம் கூறி தேரையும் நிறுத்திய மேலான உள்ளத்தை கொண்டவனாகிய ராமன் அம்மக்களிடம் பேசினான். என்மேல் கொள் உம் பாச எல்லையில்லா வேர் விரித்தீர். பெரும் அன்பு கொண்ட கோசல நாட்டு மக்களே, உங்களுக்கு எனது அன்பான வணக்கம். நீங்கள் யாவரும் என்மேல் கொண்டிருக்கும் பெரும் பாசத்தினை எண்ணி வியக்கிறேன். நீங்கள் கொண்டிருக்கும் பாசமானது எல்லைகளுக்குள் அடக்க முடியாத அளவில் பெரும் மரத்தின் வேர்கள் மண்ணின் பெரும் எல்லைகளையும் தாண்டி பறந்து நின்றவாறே திகழ்ந்து அம்மரத்தினை மண்ணில் உறுதியுடன் நிலையாக ஊன்றி பிடித்து நிறுத்த வைக்குமாறு செயல்படும் வண்ணம் காணப்படும் மரத்தின் வேர்களை போன்று பெரும் அன்பினால் உறுதி கொண்ட உள்ளத்தினை கொண்டவர்களாய் இருப்பதுடன் என்னையும் இந்த மண்ணில் உறுதியாக நிற்க வைக்கும் வகையில் காத்து உதவும் அன்பு கொண்ட வேர்களாக நீங்கள் விளங்குகிறீர்கள். அவ்வாறு நீங்கள் என்மேல் காட்டும் பரந்த பெரும் அன்பு என்னை வியக்க வைக்கிறது. நன்கிதுபோல் பரதனையும் நன்மனத்தில் நீர் அமர்த்தி, அவ்வாறு என்மேல் நீங்கள் காட்டி வரும் அன்பினை போலவே எனது தம்பியாகிய பரதனுக்கும் உங்களது அளவற்ற அன்பினை தந்து இளவரசனாக முடிசூட்டிக் கொள்ளப் போகின்ற அவனுக்கு நீங்கள் உங்களது பேரன்பு கொண்ட உள்ளத்திலே நிலையான இடம் தந்து அவனை உங்கள் நெஞ்சிலே இருக்க வைத்து அவனும் நீங்கள் காட்டும் அன்பினால் மகிழ்ச்சியடையவும் ஆக்கமுடன் செயல்படும் அந்த பெரும் அன்பினை வெளிப்படுத்தும் நல்ல நட்பு கொண்ட உள்ளத்துடன் இன்று முதல் வாழ்ந்திடுவீர் எமக்கதுவே பேரும் என்றார். இன்று முதல் வாழ்ந்து வருமாறு உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். அவ்வாறு நீங்கள் என் தம்பி பரதனிடமும் அன்பு கொண்ட உள்ளத்துடன் செயல்பட்டு நல்ல நட்பினை பாராட்டி வந்தால் அதுவே எனக்கு பெரும் பேறு என்னும் வீடு வேற்றை அடைய வைக்கும் இன்பத்தினை தரும் என்று அக்கோசல நாட்டு மக்களிடம் ராமன் கூறினார். இதுவே 593வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 594வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.